உயிருள்ள தெய்வமே உமக்கே ஆராதனை. உலகின் இரட்சகரே உன்னதரே இயேசையா உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. ஐயா உமக்கே ஆராதனை. உண்மையுள்ள தெய்வமே உயிருள்ள தெய்வமே உமக்கே ஆராதனை. உலகின் இரட்சகரே உன்னதரே இயேசையா உமக்கே ஆராதனை. தூயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே. தூயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே. தேடி வந்து மீட்டவரே உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. என்னை தேடி வந்து மீட்டவரே உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தெய்வமே உயிருள்ள தெய்வமே உமக்கே ஆராதனை. உலகின் இரட்சகர் உன்னதரே இயேசையா உமக்கே ஆராதனை. உண்மையுள்ள தெய்வமே உயிருள்ள தெய்வமே உமக்கே ஆராதனை. உலகின் இரட்சகரே உன்னதரே இயேசையா உமக்கே ஆராதனை. வானாதி வானவரே வானங்கள் கொள்ளாதவரே. வானாதி வானவரே வானங்கள் கொள்ளாதவரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரே உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரே உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தெய்வமே உயிருள்ள உமக்கே ஆராதனை. உலகின் இரட்சகரே உன்னதரே இயேசையா உமக்கே ஆராதனை. உண்மையுள்ள தெய்வமே உயிருள்ள தெய்வமே உமக்கே ஆராதனை. உலகின் இரட்சகரே உன்னதரே இயேசையா உமக்கே ஆராதனை. மெய்யான தேவன் நீரே நித்திய ஜீவன் நீரே. மெய்யான தேவன் நீரே நித்திய ஜீவன் நீரே. அநாதி தேவன் நீரே உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. அநாதி தேவன் நீரே உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தெய்வமே உயிருள்ள தெய்வமே உமக்கே ஆராதனை. உலகின் இரட்சகரே உன்னதரே இயேசையா உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. ஐயா உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. ஐயா உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. இயேசுவே உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்க போகிற உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி அவர்கள் இருக்கிற இடங்களிலே வீடுகளிலே கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கி வரட்டும்.
உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கி வரட்டும். ஒவ்வொரு மேலும் ஆண்டவர்கள் உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நிரப்பி ஆண்டவரை உமக்கு சாட்சிகளாய் இவர்கள் யாவரும் எழுப்பும்படி கர்த்தர் இந்த வேளையில கிரியை செய்யுங்க. ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ ஜனங்களே, இந்த நேரத்தில் நாம் வீடுகளில் இருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் ஏதோ வீட்டில் உட்கார்ந்திருக்கிறது போல் நினைவில் இருக்காதபடி நாம் ஆலயத்தில் இருக்கிறதாக நினைத்து, உங்களுக்கு முன்பாக இயேசு இருக்கிறார் என்று நினைத்து பயபக்தியோடு நாம் இந்த ஆராதனையில கலந்து கொள்வோம். இந்த வார்த்தைகளை கேட்போம். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட உயிர்த்தெழுதலை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 1-6 வசனங்கள் வரையும் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ரோமர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். மாமிசத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். தகப்பனே, நீர் பேசுகிற தேவனாய் இருக்கிறபடியினாலே இதை கேட்கிற ஒவ்வொருடைய செவிகள் திறக்கப்படும்படி, இருதயங்கள் திறக்கப்படும்படி, உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்களுக்குள்ளே கடந்து வந்து ஆண்டவரை விடுதலை உண்டாக்கும்படி, ஜீவனவர்களாய் நமக்கு சாட்சியை எழும்படி இந்த வேலைகளை அவர்களோடு கூட பேசுங்க. அடிமையை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே வந்து உங்கள் ஒவ்வொருவரும் இயேசு நாமத்திலே வாழ்த்துகிறேன். நான் வாசித்த இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாம் சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அவர் சொன்னபடி இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு இந்த பூமியில இருக்கும்போது, அவருடைய சீசரோடு அவர் ஊழியம் செய்த நாட்களில் இருக்கும்போது, அவர் நாம் இப்படியா மறிக்க போகிற காரியம் குறித்து ஏற்கனவே அவர் சொன்னதை சொல்றாரு. நான் சொன்னபடி நான் உயிர்த்தெழுத போகிறேன்னு சொல்லி அந்த வசனத்தை நான் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 21வது வசனம். மார்க் 8:31 கூட நம்ம வாசிக்கலாம். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாதகராலும் ஆகாதவென்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்த வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார் அப்படி சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அவர் உயிரோடு இருக்கும் போதே, நான் இந்த பூமியிலே உங்கள் உலகத்தின் சனத்திற்காக நான் என்ன செய்ய போறேன், மறிக்க போகிறேன், என்னை கொல்ல போறாங்க, என்னை சிலுவையில் அறைக்க பல இடங்களில் அவர் சொல்லி இருக்கிறார். அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்ததாக இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அன்பான தேவ ஜனங்களே, இந்த பூமியிலே எத்தனையோ மனிதர்கள் பிறந்திருக்கிறார்கள், எவ்வளவு ஞானிகள் பிறந்திருக்கிறார்கள், எல்லாருமே இந்த பூமியில மரித்திருக்கிறார்கள். ஆனால் ஒருவர் கூட இன்று வரையும் உயிரோடு எழும்பினதில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தின் ஜனங்களுடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்து இன்றும் ஜீவிக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். அவர் மற்ற மனுஷர்களைப் போல ஒரு மனிதராக இருந்தால் அவர் உயிரோடு எழுப்ப வேண்டியதில்லை. அந்த ரோமர் 1:5 சொல்கிறது, அவர் உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அவர் தேவகுமாரன் என்றும் தேவன் என்று நிரூபிக்கும்படி அவர் உயிரோடு எழுந்ததாக இந்த வசனம் சொல்கிறது. அவர் உயிர்த்தெழுதாவிட்டால் அவர் ஒரு தேவன் என்று நாம் சொல்ல முடியாது. அவர் உயிர்த்தெழுந்தபடியினாலே அவர் தேவன் என்று நான் உங்களுக்கு இப்பொழுது நான் சொல்லுகிறேன். அவர் மரித்தது மாத்திரமல்ல, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்று வரை அவர் ஜீவனுள்ள தேவனாக அவர் உயிரோடு இருக்கிறவராக அவர் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். இது முன்பாகவே தீர்க்கதரிசனமாக யோபு சொல்கிறார், என் மீட்பரை உயிரோடு இருக்கிறார் விசுவாசத்தில் அங்கே அறிக்கையிடுவதை கூட நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே அவர் ஏன் உயிர்த்தெழுந்தார் என்றால், உங்கள் வாழ்க்கையிலே அவர் மறுவாழ்வு கொடுப்பதற்கு, உங்களை வாழ வைப்பதற்கு, எல்லா விதமான காரியத்திலிருந்து ஜெயத்தை கட்டளையிடுவதற்கு அவர் உயிரோடு எழுப்பினார். உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் நான் விசுவாசிக்கும் போது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக, இந்த உலகில் உண்டாகிற எதிர்காலத்தை குறித்த பயம், மரண பயம், இதிலிருந்து நம்மளை விடுதலையாக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு எங்களோடு இருக்கிறார், நம்மளோடு நமக்காக நம்ம உள்ளே இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் நான் விசுவாசிக்கும் போது தைரியத்தோடு இந்த பூமி நம்ம வாழ முடியும். எந்த சோதனைகள் வேதனைகள் போராட்டம் வந்தாலும் நம்மளால் ஜெயிக்க முடியும்.
உதாரணத்துக்கு ஒரு இடத்துல ஒரு சம்பவம், ஒரு பெரிய தொழிலதிபர் இறந்து விட்டார். அவருடைய ஒரே மகன் அவன் இள வாலிபனா இருந்தான். அவர் பெரிய ஒரு தொழிற்சாலை வைத்தபடினாலே நிறைய வேலையாட்களை வைத்து வேலை செய்து கொண்டிருந்தார். அப்ப அவங்க அப்பா இறந்த உடனே அவன் மனிதல அந்த வாலிபன் தன் மனதிலே துக்கம் உள்ளவனாக வேதனையோடு ஒரு நாள் அழுது கொண்டே இருந்திருக்கிறான். அப்படி அவன் அழுது கொண்டு இருக்க பொழுது ஆண்டவர் அந்த அறையில் அவனுக்கு முன்பாக தோன்றி அவனை ஆட்சி தேற்றினார். அவனை குறித்து ஏன் அவன் அழுதான் என்றால், இவ்வளவு பெரிய கம்பெனி, இவ்வளவு பெரிய நிர்வாகம் நான் எப்படி செய்ய போகிறேன், எனக்கு அந்த ஞானம் இல்லையே சொல்லி ஒவ்வொரு நாளும் அழுதான். ஆனால் அப்படி அவன் அழுகுறதை கர்த்தர் கேட்டு அவனுக்கு முன்பாக வெளிப்பட்டு அவனை தேடி அவனோடு நான் இருக்கிறேன் என்று அவனுக்கு வாக்கு கொடுத்து அவனை அந்த தொழிலை செய்யும்படியாக தொழிற்சாலையை திறந்து நடத்தும்படியாக அவனுக்கு உதவி செய்தார். இன்றைக்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இணையான இடத்துல அவன் இருக்கிறதை நான் சாட்சியம் கேட்டிருக்கிறேன். அன்பான தேவ ஜனங்களே, இன்றும் உயிரோடு இருக்கிறார். இது அநேகருக்கு இன்றும் ஒரு வெளிப்பாடு. அநேகருடைய தற்கொலைக்கு நேராக போகிற மனிதர்களை, எதிர்காலத்தில் இருந்து பயந்திருந்த மனிதர்களுக்கு முன்பாக வெளிப்பட்டு அவர்களுக்கு சரியான வழியை அவர் காண்பித்திருக்கிறார். உங்களுக்கும் ஒரு சரியான வழியை காண்பிப்பார். உங்களுக்கும் ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுப்பார். ஆகவே எதிர்காலத்தை குறித்தோ மரணத்துக்கு உங்களுக்கு பயம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அன்பானவர்களை நல்லா கவனிங்க. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே, இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய 2 காரியங்களை குறித்து நாம் பார்க்க போறோம். முதலாவதாக ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 13 35 வசனம் வரையும் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த பகுதியில் சொல்கிற சம்பவத்தை சொல்லுகிறேன். இயேசுவோடு அவருடைய அற்புதங்களை பார்த்து, அவருடைய அதிசயங்களை பார்த்து அவரோடு கூட சுற்றி தெரிந்த, அவரோடு உலாவி வந்த, அவரோடு கூட எல்லா காரியங்களையும் கண்காணித்து வந்த அந்த சீசர்கள், எம்மாவூர் என்று சொல்வார்கள், அந்த 2 சீசர்கள் என்ன பண்றாங்க, அவங்க 2 பேரும் இயேசு மரித்த உடனே தங்கள் எதிர்காலம் குறித்து பயந்து, அங்க இருக்கிற யூதர்களுக்கு பயந்து அவர்கள் தங்கள் வழியாக அவர் போக ஆரம்பித்தார்கள். அவர்கள் அவங்க போகிறது துக்கம் உள்ளவர்களாய், வேதனை நிறைந்தவர்களாய் கடந்து போகிறார்கள். அப்படி போய் கொண்டிருக்கும் போது அவர் இயேசு அவரோட கூட வருகிற வழிபோக்கனை போல அவர் வந்தார். அப்படி வந்த பொழுது அவர்களை பார்த்து கேட்கிறாங்க, இப்படி நீங்க துக்கமுகமாய் போகிறீர்கள் என்று அவர் கேட்கிறாங்க. கேட்கும் போது சொல்றாங்க, நீ இதெல்லாம் அறியாம இருக்கிறீங்களே, ஒரு பெரிய வல்லமையாக பயங்கரமாக அற்புத அடையாளம் செய்து ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு, அவரை எல்லா யூதர்களும் சேர்ந்து அவங்க கொண்டுட்டு அவங்க சிலுவையில் இருந்து கொண்டுட்டாங்க, இது கூட தெரியாம நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி இயேசு கிட்ட சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது இந்த இயேசு இதெல்லாம் காப்பாற்றுவாரு, எங்களுடைய ரோம பேரரசர் அடிமையா இருக்கிற சிறுவர்கள் எல்லாம் எங்களுக்கு விடுதலையாகி அவர் ராஜாவா மாறுவார் என்று சொல்லி நாங்க நினைச்சோம். ஆனா அவரு இறந்து போயிட்டாரு அப்படி சொல்லி அவங்க பேசுறாங்க. துக்கமா போறதை குறித்து அவரிடத்துல அந்த கூட வந்த வழிபோக்கனை போல இயேசு இடத்துல சொல்றாங்க. அப்ப இயேசு அவருக்கு ஏற்கனவே சொன்ன தீர்க்க தரிசனங்களை, நான் இப்படியா தீர்க்க சொல்லப்பட்டிருக்கிறதே, அவங்க உலகத்தின் பாங்களுக்காக அவர் அடிக்கப்படமே, அக்கிரமங்களாக அடிக்கப்படும் சில வசனங்களை சொல்லி அவர்களோடு பேசிக்கொண்டு வருகிறார். அவர் பேசிக்கொண்டு வருகிற பொழுது அது பொழுது சாய்ந்து விட்டது. பொழுது சாய்ந்த உடனே அவங்க தங்கிட்டு போக வேண்டும் என்று இந்த சீசர்கள் கேட்கிறாங்க. அப்பொழுது அவருடைய தங்கும் போது அவர் அப்பத்தை கூட ஆசீர்வதித்து விட்டு கொடுக்கும் போது இயேசு என்று கண்டுபிடிக்கிறார்கள். அன்பானவர்கள், இதுக்கு முன்பாக அவர்கள் துக்கமாக இருக்கிறார்கள், இதுக்கு முன்னாடி வேதனையாக இருக்கிறார்கள், எதிர்காலத்தை குறித்து ஒரு கலக்கத்தோடு கடந்து போகிறார்கள். இனி போய் நம்ம என்ன செய்ய போறோம் என்று ஒரு துக்கம் உள்ளவர்களாய் கடந்து போன இந்த சீசர்கள் இயேசுவை மரித்து போனாரே என்று அந்த நம்பிக்கையோடு கடந்து போனாங்க. வாழ்க்கையில அந்த துக்கத்தோடு காணப்பட்டதை பார்க்கிறோம். ஆனா இயேசுவை பார்த்த விஷயத்துல அவங்க சொன்னாங்க, அவர் வழியில நமக்கு வேதவசனங்களை விளக்கி காட்டின பொழுது அவர் இறுதியை புரிந்து விட்டு எரிந்தது அப்படி சொல்றாங்க. அப்படி எரிந்த பொழுது மறுபடியும் சொல்றாங்க, அந்நேரமே 33வது வசனம் சொல்லுகிறது, அந்நேரமே எழுந்து அவங்க எருசலேமுக்கு திரும்பி போனார் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களை, எழுந்து நாம் கற்றுக்கொள்கிறது என்னன்னா, அவங்க துக்கமுகமாக இயேசுவை உயிர்த்தெழுந்ததை நம்பாதனால துக்கம் உள்ளாய் வேதனை உள்ளவர்கள் கடந்து போனதை பார்க்கிறோம். இயேசுவை தரிசனமாகி தன்னை வெளிப்படுத்தின பொழுது உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்ப ஆரம்பித்தார்கள். நம்பின பொழுது பின்வாங்கி போனவர்கள், எதிர்காலத்தை குறித்து பயந்து போனவர்கள் இப்ப மீண்டுமாக அவர்கள் எருசலேமுக்கு நேராக வருகிறார்கள். பின்மாற்றத்தில் இருந்து அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் மீண்டும் இயேசுக்காக வாழ வேண்டும் என்ற அந்த வைராக்கியத்தோடு கடந்து வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இயேசு நமக்கு உயிர்த்தெழுந்தது நாம் நம்பும்போது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற துக்கம் மாத்திரமல்ல, துக்கம் என்பதும் கவலை என்பதும் வேதனை என்பதும் நம்மளை பின்மாற்றத்தை கொண்டு போய் விட்டுவிடும். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்பும்போது அவர் சொன்னார், மரியே சதா காலம் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அப்ப அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றும்
அவர் உயிரோடு இருக்கிறார் நாம் விசுவாசிக்கும் போது நாம் பின்மாற்றம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்காலத்தை குறித்து பயம் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவருடைய பின்மாற்றத்துக்கு காரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல கவனிக்க சொல்றேன் பாருங்க. 17ஆம் வசனத்துல ஒரு துக்கமுள்ளவர்களாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 19ஆம் வசனம் தீர்க்கதரிசியாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 21ஆம் வசனம் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க இந்த வசனங்களை பார்க்கும்போது அவங்களுடைய காரியம் என்ன என்று புரிந்திருப்பீங்க. இயேசு மெய்யான தேவன் என்பதை உங்களுடைய வாழ்க்கை விசுவாசிகள் அவர்விட்டார்கள். இவர்கள் ஏதோ ஒரு மனிதனை போல பாவித்தார்கள், தீர்க்கதரிசியை போல பாவித்தார்கள். ஏதோ இந்த ரோமர் அடிமையாக இருக்கிற இந்த வேதனையிலிருந்து நம்ம இஸ்ரவேல் ஜனங்களால் காப்பாற்றுவார் என்று உலகப்புறமாக அவங்க சிந்தனை உள்ளவர்களாக இருந்தார்கள். இன்றையும் அநேக கிறிஸ்தவர்களாகி நீங்கள் நானும் உலகப்புறமான ஆசீர்வாதங்களுக்காக தேவனை தேடுகிற மனநிலைமை தான் காணப்படுகிறது. அப்படி உலகப்புறமான அந்த காரியங்களை வாய்க்கவில்லாவிட்டா இயேசு நமக்கு என்ன செய்தார் என்று சொல்லி அவர் மரித்து போன மனிதனை நினைக்கிறது போல நம்மோடு கூட உயிரோடு இருக்கிற அந்த விசுவாசம் அற்று போய் விடுகிறோம். அப்படி போகிற பட்சத்துல நாம் பின்வாங்கி போய் மறுதலில் போனவர்களாய் காணப்படுகிறோம். அன்பான தேவஜனங்களே, இந்த எம்மாவுக்கு நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்னன்னா, உலகப்புறமான சிந்தனை பின்வாங்க வைத்தது. ஆனால் அவங்க இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு விசுவாசிக்க ஆரம்பித்த பொழுது அவங்க மீண்டுமாக உயிர் பெற்று எழுப்பி அவங்க இயேசுவை நோக்கி திரும்பி வருகிறதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உலகப்புறமான சிந்தனைகளை விட்டு இயேசு என்னோடு இருக்கிறார், எந்த சூழ்நிலையை மாற்ற அவரால் முடியும், எனக்காக எதையை யாவை செய்து சிலுவையில முடித்துக்கிறார் என்ற அந்த விசுவாசத்துக்கு கடவாங்க. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு என்ன தருதுன்னா, ஒரு பின்மாற்றம் இல்லாதபடி நம்மளை உயிர்ப்பிக்கப்பட்டு நம்மளை தேவனுக்காக வாழ செய்யும்படியாக நம்மளை செய்கிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆவது அதிகாரத்தில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, உயிரோடு இருந்த நாளிலே பேதுரு அவர் முதன்மையான இடத்துல இருக்கிறது போல சொல்வதற்கு நான் முந்தி பேசுவார். அவருக்கு அவர் சொல்லும் போது நான் உயிரோடு நான் மறிக்கனால ஆயுதமா இருக்கிறேன் ஆண்டவர்லாம் சொல்லுவார். அப்படிலாம் சொல்லுவார். அப்படி சொல்லும் போது அவர் ஏசுவார், நீ என்னை 3 தடவை மறுதலிப்பார் இன்னுக்கு பாய்ந்து அப்படி சொல்லுவார். ஆனால் இந்த பேதுரு கவனிச்சு பாருங்க, பேதுரு இயேசுவை பிடித்த உடனே மறிக்கவே இல்லை, பிடித்த உடனே இயேசுவை 3 தடவை மறுதலித்த ஒரு மனிதன். அதுக்கு அடுத்தபடி பாருங்க, பெண்கள் வந்து கல்லறையில பார்த்து சொல்றாங்க, அவங்களுக்கு பேதுருகிட்ட வந்து சொல்றாங்க, நாங்க இயேசுவோடு எழுப்பிட்டான்னு சொல்லி. அவங்க நம்பவில்லை. அவங்க யூதர்களுக்கு பயந்ததுனால கதவை அடைத்து மேல் வீட்டில் அறிந்ததாக ஒரு வீட்டில் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பயந்து நடுங்கி போய் அது இருந்த ஒரு பேதுரு தான். பேதுருவும் 2 தடவை பேதுருக்கு தரிசனம் ஆகியிருக்கார். தரிசனமாகினாலும் ஆனா இந்த பேர் சொல்லு 3வது தரிசனமானாலும் சொல்ல 2 முறை அவருக்கு தரிசனமாக இருக்கிறார். ஆனாலும் இந்த இயேசுவை அவங்க வீட்டிலிருந்த இயேசுவை இந்த பேதுரு நம்பவில்லை. அதனால நாம் விட்டு வந்த மேலே திரும்ப செய்யும்படி அவர் கடந்து போவதை பார்க்கிறோம். அவர் மாத்திரம் போகவில்லை, அவரோடு கூட அநேக சீஷர்களை கூட்டிக் கொண்டு போய் படகுல மீன் பிடிக்கிறதே வேத பகுதியில் சொல்லப்படுகிறது. ஆனாலும் இயேசு அவரை விடவில்லை. அவர்களுக்கு அப்ப எதிர்காலத்தில் விட்டு வர கடந்த காலத்தில் விட்டு வந்த எல்லா காரியங்களும் மீண்டும் அவங்க செய்வதற்கு பின்வாங்கி போனார்கள். அவர்கள் தேவனை மறுத்து போனார்கள். அப்படி போகும்போது அவர்களுக்கு முன்பாக தரிசனம் ஆகி அவர்களுக்கு உயிர்த்திருந்த வல்லமை விசுவாசத்தை கொண்டு வருவதற்கு அவர்களோடு கூட இடைப்படுகிறார். மீண்டும் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அவங்களுக்கு மீன் 153 மீன் அவங்களுக்கு கிடைக்கிறது. அப்பொழுது கத்தரென்று பேதுரு அறிந்த உடனே மறுதலித்த பேதுரு தன் எதிர்காலம் போச்சு என்று பயந்து போன பேதுரு இப்ப கத்தரென்று அறிந்த உடனே அந்த கடலுடைய ஆழத்தை கூட கவனிக்காதபடி ஓடி வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பேதுருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை கவனித்து பாரு. பின்வாங்கி போன மறுதலித்து போன அந்த பேதுரு இருந்திருந்த இயேசுவை நம்பின பொழுது அந்த எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் இல்லாதபடி, தன் சூழ்நிலை குறித்து பயம் இல்லாதபடி அந்த தைரியத்தோடு வருவதை பார்க்கிறோம். அன்பானவர்கள், இந்த நாளில் கூட உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் குறித்து நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம், பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் வெட்கப்படைய சூழ்நிலை இருக்கலாம், அல்லது அவமானடைய சூழ்நிலை இருக்கலாம். இனிமே நம்ம என்ன செய்ய போகிறோம் என்று நீங்க நினைக்கலாம். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்பும் போது, விசுவாசிக்கும் போது கர்த்தர் பேதுருவை உயிர்ப்பித்தது போல உங்களை அவர் உயிர்ப்பித்து அவரை பயன்படுத்த உங்களை அவர் பயன்படுத்த முடியும். அதனால உயிர்த்தெழுந்த வந்து நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர் இன்னும் உயிரோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். கவனிச்சு பாருங்க, பேதுருவை அவர் சொல்லுகிறார். யோவான் 20ஆம் அதிகாரம் 15 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, அவர் என் மேல நீ அன்பா இருக்கிறான்னு 3 தடவை கேட்கிறார். அப்படி சொல்லும்போது சொல்றாரு, ஆட்டுக்குட்டியை நீ மேய்ப்பா என்ற வாக்கு கொடுக்கிறார். அன்பான தேவ ஜனங்கள், இருந்து என்ன புரிகிறதுனா, பின்வாங்கி போன பேதுரு, மறுதலித்து போன பேதுரு, எதிர்காலத்துக்கு கலக்கமாய் இருந்தது பேதுரு, இப்ப பாருங்க உயிர்த்தெழுந்த வல்லமையை அவன் வெற்றி கொண்ட பொழுது இயேசு அவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, நீ மற்றவனுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய், மற்றவனுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். இது உங்களுக்கு புரிகிறேன் நான் சொல்லுகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 16:16 வாசிப்போம். 16:16 மார்க் எழுதின சுவிசேஷம் 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்.
பாருங்க, மேல அவர் சொல்லிட்டு வர உயிர்த்த செய்தியை குறித்து சொல்லிட்டு வருகிறார். சொல்லும் பொழுதுதான் இதை விசுவாசிக்கிற போது ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உயிர்த்தெழுதலை நீங்கள் விசுவாசிக்க வேண்டாம். கர்த்தர் என்று நீங்கள் விசுவாசிக்கலாம், அவரை கடவுள் என்று நீங்கள் விசுவாசிக்கலாம். ஆனால் உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில பல பின்மாற்றங்கள் வந்து நம்ம ஆக்கினைக்கு உள்ளாகி போய்விடுவோம். அது மாத்திரம் சொல்லல, நீங்க ரட்சிக்கப்படுதல் மாத்திரம் சொல்ல 17-18 வசனங்கள் சொல்லுகிறது. நீங்க சாவு ஏதுவானது ஒன்று நீங்கள் சேதப்படுத்தாது சொல்றாரு. அடுத்து விசுவாச பிடிச்சவர்கள் பிரசாசங்களை துறப்பீர்கள், வியாதிகளை சொஸ்தமாப்பீர்கள் என்று சொல்கிறார். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா ஆற்றுவார். நீங்க உயிர்த்த வல்லமையை விசுவாசிக்கும் போது உங்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்ல, நீங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும். அன்பான தேவஜனங்களே, ஒரு சிந்தித்து பாருங்கள். இந்த வேலையில இயேசு இருக்கிறார், இயேசு வந்து கடவுள் என்று சொல்லுவீர்கள், நல்லதுதான். அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க போறோம். ஆனால் சில சமயங்களில் ஒரு பயமும் கலக்கம் வந்து விடுகிறது. ஆனால் பயந்திருந்த சமயத்துல, கலக்கத்தோடு இருந்த அந்த சமயத்துல இயேசு ஜனங்களுக்கு சொன்ன காரியத்தை கவனிச்சு பாருங்க. அவருக்கு அந்த கலங்கியிருந்த சீஷர்கள் மரணித்த உடனே பின்வாங்கி போய் யூதர்களுக்கு பயந்து ஒரு அறையை அடைத்து இருக்கிறாங்க. பாருங்க, 30 லோக்கான சுவிசேஷம் 27 வசனம் அதிகாரம் 37 வசனத்துல அவர்கள் கலங்கி பயந்து போய் இருந்தார்கள் போட்டிருக்கிறது. அடுத்து உயிர்த்தெழுந்த செய்தி வந்து சிலர் பார்த்துட்டு சொல்றாங்க, சந்தேகப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அவர் விழாவில கைகூட பட்சத்துல நான் நம்ப மாட்டேன்னு சொல்லி ஒரு சீசன் சொல்றதை கவனிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவங்க அந்த செய்தியை பார்க்கும்போது இயேசுவை அந்த இடத்துல நின்று அவங்க பார்க்கும் பொழுது அவர் சச்சமாய் நிற்கிறார். 41 வசனம் சொல்லுகிறது, ஆனால் சந்தோஷம் கண்ட சந்தோஷத்தில் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்பட்டு இருக்கையில் போட்டிருக்கு. இன்னும் ஆச்சரியப்பட்டு இருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. அதே போல பாருங்க, இதே மாதிரி பாருங்க, அப்படி இருந்த அந்த அவர்களை கைவிடவில்லை. பயத்துல, கலக்கத்துல, துக்கத்துல, சந்தேகத்துல அவங்க இருந்தாங்க. அசுவிசுவாசத்துல இருந்தாங்க, விசுவாசம் இல்லாமல் இருந்தாங்க. விசுவாசத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? நான் கடிந்து கொண்டதுமா கடிந்து கொடுக்கிறார். யோவான் 20:10 சொல்கிறது, வாரத்தின் முதல் நாளாக என்று தினம் சாயங்கால வேளை சீஷர்கள் கூடிய இடத்தில் யூதருக்கு பயந்ததினால் கதவுகளை பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அவங்க பயந்திருந்தால் விடல. அன்பானவர்களே, நீங்க எவ்வளவுதான் பின்வாங்கி போனாலும் இயேசு இன்றும் உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க எவ்வளவு அவரை விட்டு மறுதலிச்சு போனாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களோட உங்களை அதிகமாக அவர் அன்புறுகிறாய் இருக்கிறார். பாருங்க, அவங்க சொல்றாரு உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்றாரு. அவர் அது மாத்திரம் இல்ல, நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அதே யோவான சுவிசேஷம் 20:21 பாத்தீங்கன்னா சமாதானம் உண்டாவது என்று சொல்லுகிறார். 25வது வசனத்திலும் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் வீட்டிலிருந்ததை அவங்க விசுவாசிப்பதற்கு அவர் என்னெல்லாம் செய்யணும் அந்த 40 நாள் அளவும் அந்த சீஷருக்கு வெளிப்பட்டதை பார்க்கிறோம். அன்பான தேவஜனங்களே, நீங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்ப வேண்டும், உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். எந்த நாளும் பின்வாங்கி போகாதபடி, மறுதலிக்காதபடி அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மளை அவருக்கு நேராக எடுத்துக் கொண்டு போகும். ஆகவே இந்த உயிர்த்தெழுந்த நல்ல நாளிலே நீங்கள் உங்களுக்கு நான் சொல்கிற நட்சத்திரம் தான், இயேசு மரித்தது மாத்திரமல்ல, உங்களை வாழ வைப்ப, உங்கள் எதிர்காலத்தை சரியான பாதைகளை கொண்டு போக, உங்களுக்கு மேன்மையை கட்டளைய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அது மாத்திரம் போதாது. லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம் 48வது வசனம் சொல்லுகிறது, இவைகளுக்கு நீங்கள் தான் சாட்சி என்று சொல்கிறார். அவர் உயிர்த்தெழுந்ததற்கு நம்ம சாட்சி என்று சொல்கிறார். அன்பான தேவஜனங்கள், இன்னும் நான் உயிர்த்தெழுந்ததற்கு சாட்சியாய் வாழ வேண்டும். அப்ப உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் விசுவாசிக்கும் போது அவருக்கு சாட்சியாய் நம்மளால் ஜீவிக்க முடியும். லூக்கா சுவிசேஷம் 26:49 சொல்லுகிறது, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினது, இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனை கற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். உயிர்த்தெழுந்த இயேசு விசுவாசிக்கிற மாத்திரம் போதாது. பாருங்க, அந்த உயிர்த்தெழுந்த விசுவாசி இயேசு விசுவாசிக்கிறாங்க சீடர்களா, அதுக்கு இயேசு சொல்றதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்லுகிற இந்த வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு என்ன செய்ய அனுப்ப போகிறேன், அதை பெற்றுக்கொள்ளும் வரை நீங்க எருசலேமை காத்திருக்குன்னு சொல்லும் பொழுது இந்த பின்வாங்கி போன, மறுதலித்து போன, ஒன்று ஐயோ என்னோட வாழ்க்கையாக போது நினைச்சவங்க ஒன்று கூடி அவங்க கிட்டத்தட்ட 120 பேர் எருசலேமில் போய் கூடி குதித்துக் கொண்டிருக்கிறாங்க. பெந்தெகோஸ்தே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்களே கடந்து வருகிறது. பரிசுத்த ஆவியுடைய வல்லமை மேல கடந்து வருகிறது. அந்த பரிசுத்த ஆவியுடைய வல்லமையில தரிக்கப்படும் பொழுது இயேசுவுக்காக எதையும் சாதிக்க மனிதர்களாய் மாறினார்கள். இயேசுவை உயிர்த்தெழுந்த இயேசுவை நிரூபிக்க சீஷராக அவர்கள் மாறினதை நாம் பார்க்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நானும் இப்படி கலக்கத்திலும் பயத்திலும் சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல்
நாம் அவரை தொழுதுவதற்கு நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் நம்மளை அநேகருக்கு ஆச்சரியமானவர்களாக, அநேகருக்கு நம்மளை அற்புதம் செய்கிறவர்களாக, நம் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக அவர் ஆசீர்வதிப்பதை உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமை மேல உங்களுக்கு நம்பிக்கை வரட்டும். உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளணும். அந்த விசுவாசம் உங்களை வரட்டும். அந்த வல்லமை நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு காலம் வரும்போது உங்களை என்னையும் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு சாட்சியாய் நிறுத்தி உங்களை ஆசீர்வதி மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். இந்த பேதுரு அதே போல பாருங்க, சீசர்கள் எல்லாம் பின்வாங்கி போனவங்க தான். ஆனா இன்னைக்கு நீங்கள் பேசப்படுகிற பாத்திரங்களாய் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதுபோல உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆகவே நான் மறுபடியும் சொல்றேன், பின்மாற்றம் இல்லாமல், மறுதலிப்பு இல்லாமல் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நம்ம வாழ வேண்டும் என்றால் நீங்கள் நானும் உயிர் தந்த வல்லமை நாம் விசுவாசிக்க வேண்டும். உயிரோடு இருக்கிற இயேசு கூட இருக்கிறார், என்னை அவர் வாழ வைப்பார், எல்லா காரியத்தையும் செய்வார் என்று உங்களுக்கு விசுவாசம் வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களை மேன்மையாக உயர்த்த முடியும். மாணவர்கள், இந்த வேலை நான் ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு வாலிபன் ஆண்டவராகிய இயேசுவை அவன் ஏற்றுக்கொண்டான். அப்படி ஏற்றுக்கொண்ட நாளிலே உலகப்புறமான ஆசீர்வாதங்கள் அவனுக்கு ஒவ்வொன்றாக கொடுத்து, அவனுக்கு அளவில்லாத ஆசீர்வாதத்தை கொடுத்து, அவன் தகுதிக்கு மிஞ்சின பொருளாதாரத்தை கொடுத்து கர்த்தர் உயர்த்தினார். அந்த வாலிபனோ இயேசுவை தேடும்போது அவருடைய ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி அவன் கடவுள் என்று நம்பாவித்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே அவன் இயேசுவை நம்பினதுக்கு ஒரே உலகப்புறமான ஆசீர்வாதம் அது கிடைத்ததுனால நம்ப ஆரம்பித்தான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமான உலகமான ஆசீர்வாதம் விட்டு போக ஆரம்பித்தது. அவனுக்கு பயம் வர ஆரம்பித்தது. இவனுடைய வாழ்க்கை மறுபடியும் போய் கொண்டிருக்கேன்னு சொல்லி தற்கொலை எண்களுக்குள்ள அவனுக்கு சிக்குள் போனவனாய் காணப்பட்டான். கடைசியில பாருங்க, அவன் இயேசுவை மறுதலிக்கிறவனாக, இயேசுவை பின்வாங்கி போனவனாய் காணப்பட்டான். உலகப்புறமான காரியங்களுக்கு போகும் பொழுது இன்னைக்கு நிறைய நேரங்களில் இந்த நாட்களில் உலகப்புறமான ஆசீர்வாதங்களை விட்டு போகும்போது அந்த இயேசுவை நாம் மறுதலிக்கும் நிலைமைக்கு கடந்து போகிறோம். ஆனால் அந்த வாலிபனோ ஒரு கூட்டத்துக்கு போகும் பொழுது அங்க பிரசங்கிட்ட அந்த காரியம் அவன் மனம் திரும்புதலை குறித்தும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறதையும் உன்னை ஆசீர்வதிக்கிற காரியங்களுக்கு அவன் கேட்ட பொழுது அவன் மீண்டுமாக உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்ப ஆரம்பித்தான். உயிர்த்தெழுந்த இயேசுவை அவன் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். அதுக்கு பின்னாடி வாழ்க்கையில பல வறுமைகள் வந்தது, வேதனைகள் வந்தது, துன்பங்கள் வந்தது. ஆனால் இயேசுவிட்டு அவன் பின்வாங்காதபடி, இயேசுவுக்காக வாழும்படியாய் ஒரு எதிர்காலத்துல அவருக்காக சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் எழும்ப ஆரம்பித்தான். கர்த்தரை மேன்மைப்படுத்தி மீண்டுமாக வெட்கப்பட்ட இடத்தில், அவமானப்பட்ட இடத்தில் அவனை தலை நிமிர்ந்து நிற்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். உங்களை அப்படி ஆசீர்வதிப்பார், உங்களுடைய குடும்பத்தை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிகள். உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு அடையாளம் என்ன? துக்கத்தோடு, வேதனையோடு, கலக்கத்தோடு நிரூபிங்கன்னா அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். ஆகவே நீங்கள் இதெல்லாம் உங்க கலக்கம், பயம் இதெல்லாம் போனா இயேசு கூட இருக்கிறார். இயேசு எனக்காக வாழ வைக்க உயிரோடு எழுதியிருக்கிறார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள வரட்டும். இரண்டாவதாக என்னை அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாகம் வரட்டும். அப்பொழுது பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்வீங்க. உங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நான் இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, அருமையான வேலைகளுடைய தேவ சமூகத்திலே இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறாங்க. எத்தனை வேதனையில் இருக்கிறாங்க தெரியல, அன்றைய கலக்கத்தில் இருக்காங்க தெரியல, எதிர்காலம் என்னவாக போகிறதோ, என்னுடைய தொழில் என்னவாக போகிறதோ, ஒரு வேலை எனக்கு சரியா அமையவில்லை என்று சொல்லி அங்கு அழைத்துக் கொண்டு இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே வாழ்விலே தேவனே உடைய இறக்கம் உண்டாவதாக, உடைய இறக்கம் உண்டாவதாக. உடைய உயிர்த்தெழுந்த வல்லமையின் மேல கடந்து வந்து தைரியப்படுத்தணும், இவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணட்டும். ஆண்டவரே, உங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமை இவர்கள் இப்பொழுது கடந்து வருவாங்க. ஆண்டவரே, யாரெல்லாம் எதிர்காலத்தை குறித்து பயந்து, மரணத்தை குறித்து பயந்து பின்வாங்கி போய் மறுதலித்து போயிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உயிர்ப்பிக்கப்படுவார்களாக, இப்பொழுது உயிர்ப்பிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் உமக்காக வயதை கொண்டு அவரை போல் எழுப்புவார்களாக, பேதுருவை போல் எழுப்புவார்களாக. கர்த்தர் இவர்களை ஆண்டவரை எந்த இடத்தில் தலை குனிந்து இருக்கிறார்களோ, எந்த இடத்தில் அவமானப்பட்டிருக்கிறார்களோ, அந்த ஆண்டவரை அந்த இடத்தில் இவர்களை தலைநிறுத்த செய்யும்படி உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு உதவி செய்ய வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள் பெரியவர்கள், கொள்ளை நோய்களுக்கு விலகியவர்கள் யாவரையும் காத்துக் கொள்ளுங்க. நாமங்களுக்கு மகிமைப்படட்டும். ஆண்டவரே, உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரியும், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரியும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரியும், கர்த்தர் செய்த சகலமும் மறவாதே. ஆமென். பிதாவுடைய அன்பும் குமாரனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பிற்கும் என்றென்றும் சதா காலம் யாவரோடும் என்றென்றைக்கும் இயேசுவின் வருகை பரியந்தம் நம்முடைய மரண பரியந்தம் நம்மளோடு கூட இருப்பதாக.